NCERT syllabus 9th standard chapter 1 number systemல 5th sum rationalize the denominator அப்படின்றாங்க. ஸோ rationalize அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ கீழே இருக்கிறது irrational நம்பராக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம் 1/√7. ஸோ அப்போ 1/√7னா 7க்கு ரூட் எடுக்க முடியாது டினாமினேட்டர். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை ரேஷனலைஸ் பண்ணணும். எப்போவுமே கீழே வந்துட்டு irrational நம்பர் வரா மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அப்போ அதை எப்படி ரேஷனலைஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 1/√7 கொஸ்டின் எடுத்து எழுதிக்கோங்க. கீழே என்ன இருக்குதோ அதை அப்படியே மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ √7ஆல் மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா என்ன வரும், 1 into anything is same thing, that is √7. √7 into √7னா 7ன்னு சொல்லிட்டு அர்த்தம். அதாவது என்ன அர்த்தம்னா √7 the whole square, ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா வெறும்னா 7 மட்டும் வரும். ஸோ இப்போ கீழே டினாமினேட்டர் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 7, which is a rational number. ஸோ இப்படி தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் irrational நம்பராக இருந்ததுன்னா அதை ரேஷனலைஸ் பண்ணணும். செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா 1/√7 minus √6ன்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ போன சம்மில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நம்பர் இருந்ததுனால அந்த நம்பரால் மேலும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணிட்டோம். ஆனால் இந்த இடத்துல 2 நம்பர் இருக்கிறதுனால எப்போவுமே என்ன பண்ணணும்னா ரேஷனலைஸ் பண்ணும்போது இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் என்ன சிம்பிள் இருக்குதோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சிம்பிளால் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ என்னென்னா √7 minus 6ன்னா √7 plus √6ஆல் மேலேயும் கீழே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அதை நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் ஈக்குவலாக பண்ணுற மாதிரி பண்ணால் மட்டும்தான் அது லாஜிக்கலி அக்செப்டட். ஸோ அப்படி பார்க்கும்போது 1ஓட எதை மல்டிப்ளை பண்ணாலும் என்ன தான் வரும்னு பார்த்தீங்கன்னா சேம் திங், தட் இஸ் √7 plus √6. இப்போ இது ஃபார்மேட் எந்த மாதிரி இருக்குது, ஃபர்ஸ்ட் நம்பர் சேம், செகண்ட் நம்பர் சேம். லாஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கும் போது இந்த ஃபார்முலா சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா a minus b into a plus b னா என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா a² minus b². அப்படின்னா இந்த √7 ஹோல் ஸ்கொயர் பண்ணிக்கோங்க, மைனஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா √6 ஹோல் ஸ்கொயர் பண்ணுறோம். மேலே எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரூட்டுக்குள்ளே ஒரே மாதிரியே இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஆட் பண்ண முடியும். வேறு வேறு மாதிரி இருந்ததுன்னா ஆட் பண்ண முடியாது. ஸோ அதை அப்படியே வச்சுக்கோங்க, தட் இஸ் √7 plus √6. இப்போ இது பாருங்க, ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன மட்டும் வரும்னு பார்த்தீங்கன்னா 7. இந்த இடத்துல ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா வெறும்னா -6ன்னு மட்டும் வரும். ஸோ இது எந்த ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா a² minus, that is உங்களுக்கு எப்படி ஃபார்மேட்டில் கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா a plus b into a minus b அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா a² minus b². இந்த அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டியை தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 7 minus 6. ஸோ ஃபைனல் ஆன்சர் என்னென்னு எடுத்து எழுதலாம், √7 plus √6. 7ல் 6 போயிடுச்சுன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ அந்த 1 போட்டாலும் ஓகே, போடலனாலும் ஓகே. ஸோ அப்போ டினாமினேட்டர் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் நம்பர், தட் இஸ் ரேஷனலைஸ்ட் நம்பராக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1/√5 plus √2. ஸோ அப்போ 1/√5 plus √2னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் கான்செப்ட் ப்ரீவியஸ் சம்மில் போட்ட மாதிரியே தான். ஸோ இன்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் எடுத்து எழுதிட்டு அதுக்கப்புறமா ரேஷனலைஸ் பண்ணுங்கள். √5 அதே மாதிரி ரூட் தனித்தனியாக தான் இருக்குதுன்னா தனித்தனியாக தான் போடணும், மொத்தமாக சேர்த்து போடக்கூடாது. மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா √2. இங்கே ப்ளஸ்ன்னா மைனஸால் மேலேயும் பண்ணணும் கீழேயும் பண்ணணும். ஸோ 1 into anything என்ன தான் வரும்னு பார்த்தீங்கன்னா சேம் ஆன்சர். ஸோ அப்போ என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டுக்கு நேரம் எப்பவுமே டிவிஷன் சிம்பிளை போடுங்க. ஸோ ப்ரெசன்டேஷன் க்ளீனாக இருக்கும். ஸோ 1 into சேம் திங் அதே தான் வரும். ஸோ √5 minus √2. ஸோ இங்கே அதே கான்செப்ட், ஃபர்ஸ்ட் நம்பர் சேம், செகண்ட் நம்பர் சேம். எது மட்டும் தான் மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள்ஸ் மட்டும் மாறுது. அப்போ a plus b a minus b னா என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா a² minus b². அப்போ ஏக்கு பதிலாக என்ன போடலான்னு பார்த்தீங்கன்னா √5 the whole square minus bக்கு பதிலாக என்ன போடலான்னு பார்த்தீங்கன்னா √2 the whole square. எப்பவுமே டிவிஷன் போடும்போது ஃபுல்லாக நீங்கள் எடுத்து போடணும். ஓகேங்களா? பாதியிலே கட் ஆகக்கூடாது. ஸோ மேலே நீங்கள் அதை சப்ட்ராக்ட் பண்ண முடியாது, ஏன்னா வேறு வேறு நம்பராக இருக்குது. ஸோ அப்போ √5 minus √2 அப்படியே வச்சுக்கோங்க. ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 5. ஸோ இங்கேயும் ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா -2. ஸோ 5ல் 2 போயிடுச்சுன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 3. ஸோ மேலே இருக்கிற வேல்யூவை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு √5 minus √2. 5ல் 2 போச்சுன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 3. ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். லாஸ்ட் ஒன் பாருங்கள், 1/√7 minus 2. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இன்டூ √7 plus 2. எதுக்கு ரூட் இருக்குதோ அதுக்கு மட்டும் போடுங்க. ஸோ டிவைடட் பை என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா அதே வேல்யூ √7 plus 2. ஸோ 1 into anything சேம் வேல்யூ, தட் இஸ் √7 plus 2. இங்கே அதே அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி ஃபார்முலா. ஸோ அப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா √7 the whole square a² minus b². அப்போ 2 the whole square. இங்கே ரூட்டு கிடையாது. ஸோ அப்போ 2 அப்படியே எடுத்து எழுதிட்டு ஸ்கொயர் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு மேலே இருக்கக்கூடிய வேல்யூவை எதுவும் பண்ண முடியாது, அப்படியே போட்டுக்கோங்க. ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 7ன்னு வரும். 2வை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4. ஸோ லாஸ்ட் ஸ்டெப் இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ √7 plus 2, 7ல் 4 போச்சுன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 3. ஸோ அவ்வளோதான் இந்த ரேஷனலைசிங் த டினாமினேட்டர். ஸோ தேங்க்யூ.